அன்பே என் இயேசுவே யாருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. வாழ்வோம் சாவோ எது நான் பிரிக்க முடியும்? வாழ்வோம் சாவோ எது நான் பிரிக்க முடியும்? அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த தொலைக்காட்சி மூலமாய் பார்த்திருக்கிற ஒவ்வொரு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் அப்பாவுடைய செல்ல கரங்களுக்குள்ள ஒப்பு கொட்டுக்கிறோம். அப்பா, கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லிற தகப்பனே, உம்மை நம்பக்கூடிய கிருபை முடி ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரப்பா. அவருடைய ஆவிக்குரிய மனக்கண் திறக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஒப்பு கொட்டுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணம் செய்கிறோம். ஒவ்வொருவருடைய செவிகளும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருவருடைய காதுகளும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி கர்த்தர் கிரியை செய்யும். ஒவ்வொருவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். நம்முடைய அற்புதங்கள் எல்லா குடும்பத்திலும் நடக்கட்டும் என்று அப்போடைய செல்ல கரங்களுக்குள்ள ஒப்பு கொட்டுகிறோம். கர்த்தரே பொறுப்படும், ஆளுகை செய்யும், கூடவே இருக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசு செய்த அற்புதம் என்ற தலைப்பில் பல காரியங்களை பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு பல அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாடுகள், பிரச்சனைகள், கொந்தளிப்புகள் வந்த போதிலும், கஷ்டங்கள் வந்த போதிலும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் நீக்கி எத்தனையோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதே போலதான் கர்த்தர் முதலாவது செய்த அற்புதம் கானா ஒரு கல்யாண வீட்டில் செய்தார். எத்தனையோ அற்புதங்கள் கர்த்தர் செய்திருந்தாலும் இன்றைக்கு நாம் பல நேரம் அவரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அறியாதவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் பல காரியங்களை நாம் மறந்து போகிறோம். இயேசு செய்கிற அற்புதங்களையும் நான் மறக்கக்கூடிய ஒரு நேரம் கடந்து வருகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தாவே, ஏதோ ஒரு சக்தி என்னை தூரம் போக வைக்கிறது, அதிலிருந்து என்னை உங்ககிட்ட சேருங்க வைங்க என்று நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் நிச்சயமா இழந்து போன நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலை நம்முடைய வாழ்க்கையில தர போதுமானவராக இருக்கிறார். அற்புதங்களை பெரும்பாடுள்ள சிறிய விடுவித்தார். நிமிர முடியாத கூனிக்கு விடுதலை கொடுத்தார். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் பலவீனப்பட்டிருக்கும் போது கர்த்தர் அங்கே அற்புதம் செய்தார். இப்படி பல அற்புதங்களை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தரப்போகிற வார்த்தை மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படும் போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன்
வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இயேசுவும் அவருடைய சீசர்களும் எரிகோ வந்தார்கள். வந்துவிட்டு அவர்கள் புறப்படுகிற வழியில திமேயின் மகனாகிய பர்த்திமி என்கிற குருடன் வழி அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற வழியில தான் இயேசுவும் அவருடைய சீசர்களும் நடந்து போகிறார்கள். ஆனால் தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களே, ஒரு மனுஷன் பிச்சை எடுக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட நிலைமையில் அவன் தள்ளப்பட்டிருக்கணும். அவன் ஒரு கண் குருடனா இருந்தாலும் முதலாவது அவன் குடும்பத்தார், அவனுடைய வீட்டார் அவனை விட்டு தூரப்படுத்தி இருக்கணும். இரண்டாவது அந்த சமுதாயம் அவனை விட்டு தூரப்படுத்தி இருக்கணும். மூன்றாவதாக அந்த இடத்தில் உள்ளவர்கள், அந்த தேசத்தார் எல்லாரும் அவனை புறக்கணித்து இருக்க வேண்டிய நிலைமையில தான் ஒரு குருடன் பிச்சை எடுக்க முடியும். குடும்பத்தார் எல்லாராலும் நேசிக்கப்பட்டவனா இருந்தா பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள அவன் கடந்து வரவும் மாட்டான். அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கவும் மாட்டான். இன்னைக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில தான் அவன் வழி அருகே வந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் போதுதான் இயேசு அந்த வழி அருகே வருகிறார் என்று எப்படி பார்க்கிறான்? கேள்விப்படுகிறான். பிறர் சொல்லுகிறதை வைத்து இவன் கேள்விப்படுகிறான். இவனுடைய காதுகளே கேட்கிறது. இயேசுவும் சீசர்களும் இந்த வழியா வந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு சீசர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு யாராலையும் அற்புதம் செய்ய முடியாது, மனிதரால உதவும் முடியாது. ஏனென்றால் நான் எல்லாராலையும் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன், எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். எல்லாரும் என்னை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இயேசுவாது என்னை நேசிப்பாரா? இயேசுவாது என்னை அரவணைப்பாரா? இயேசுவாது என்னை விடுவிப்பாரா என்கிற ஒரு ஏக்கத்தோடு அவன் அதை கேட்டு கொண்டிருக்கிறான். அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று என்ன செய்கிறான்? கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போய்விட்டது. எல்லாரும் அவனை கைவிட்டார்கள். யாருமே அவனை நேசிக்கல. அவன் கர்த்தரை மட்டும் பிடிச்சான். எனக்கு அற்புதம் நடக்கும் என்ற ஒரு உணர்வோடு, ஒரு உத்தம இருதயத்தோடு அவன் கர்த்தர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட தொடங்கினான். தேவச்சனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் கைவிடப்பட்டு இருக்கலாம், எல்லாரும் நம்மை விட்டு விலகி போயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை என்ற நிலையில தள்ளப்பட்டிருக்கலாம். கடன் பிரச்சனை நிமித்தம், போராட்டங்களின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்த நிலைமையில தள்ளப்பட்டிருக்கலாம். அந்த சமுதாயமே நம்மை வெறுத்திருக்கலாம். நான் வாழ்ந்து என்ன பாலன் என்கிற ஒரு நிலைமைக்குள்ள நான் கடந்து வந்திருக்கலாம். நான் நிற்பது நறுமூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்பதை நீங்கள் மறந்து போய் விடாதபடி, நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதை நினைவு கூர்ந்த கர்த்தரிடத்தில் மறுபடியும் மனம் திரும்பி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால், உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், எந்த போராட்டங்களா இருந்தாலும், எந்த கவலை கண்ணீர்கள் இருந்தாலும், அந்த கவலை கண்ணீரை, கலக்கத்தை, போராட்டத்தை, மனிதரால் கைவிடப்படுகிற நிலைமை, சமுதாயத்தால் கைவிடப்படுகிற நிலைமையும் கர்த்தர் உங்களை விட்டு நீக்கி போட்டு அவர் உங்கள் கூப்பிடுதலுக்கு பதில் தர போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்னே இறங்கி வந்து அற்புதம் செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். இங்க வேதம் சொல்லப்படுகிறது, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் எவ்வளவு இருதயம் நொறுங்கி போயிருப்பான், எப்படி உடைந்து போயிருப்பான், எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பான். வேதம் சொல்லப்படுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களை கர்த்தர் சமீபமா இருக்கிறார், நறுங்குண்ட ஆவி உடையவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு நீங்கள் உடைந்த உள்ளத்தோடு, நறுங்குண்ட உள்ளத்தோடு கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் ஆகிய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி முழந்தால் படியிட்டு அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில இழந்து போன மேன்மைகளை மறுபடியும் அவர் தர, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, எந்த நிலைமையில் இருக்கீங்க அந்த நிலைமை மாற்ற அவர் வல்லமையோடவராக இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, அவன் பேசாதிருக்கும்படி
அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஆனா இவன் என்ன செய்யல? அவன் அதட்டலுக்கு இவன் கீழ்ப்படியல. அவர்கள் அதட்டின போது அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கல. அவர்கள் அதட்டினார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? நீ பேசாத, அமைதியா இரு, உனக்கு ஒண்ணு தெரியாது என்று எல்லாரும் நம்மளை மட்டும் தட்டுவார்கள். எல்லாரும் நம்மளை ஒதுக்கி வைப்பார்கள். கர்த்தராகிய இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. தாவீதின் பர்திமேயு குருடன் எப்படி கூப்பிட்டான்? முன்னில் அதிகமாய் கூப்பிட்டான். நீங்க நெருக்கம் வரும்போது, பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, உடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முன்னில் அதிகமா எப்படி கூப்பிட முடியுமோ அப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் அவர் ஜெயமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் மாற்ற அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். இல்ல வாழ்க்கை தான் இழந்து போய்விடுமோ என்ற, இதோ கணவர் என்னை விட்டு தூரம் போய்விட்டார்களே, பிள்ளைகள் தூரம் போய்விட்டார்களே என்று நினைத்து கொண்டு கலங்கி கொண்டு இராதபடி உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை எல்லாம் அப்பாவாகிய தகப்பனுக்கு கொடுப்பீர்கள் என்றா உங்க வாழ்க்கையில மாறுதல் கடந்து வரும். அவன் முன்னில் அதிகம் எல்லாரும் அதட்டினார்கள், எல்லாரும் நெருக்கினார்கள். ஆனால் அவன் கேட்கவில்லை. முன்னிலும் அதிகமா கர்த்தரை நோக்கி, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடங்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். யாரெல்லாம் இவனை அதட்டினார்களோ, யாரெல்லாம் இவனை வேதனைப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் இவனை பேசாதிருக்கும்படி இவனோட சொன்னார்களோ அவர்களை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், அவனை அழைத்து வர சொன்னார். அவர்களை பார்த்துதான் அவனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில யாரெல்லாம் நம்மளை மட்டம் தட்டி பேசுகிறார்களோ, யாரெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர்களை கொண்டே நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை கர்த்தர் வெற்றியாய் தர வல்லவராக இருக்கிறார். ஏமாற்றத்தை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். யார் எல்லாம் இல்லாத பொல்லாத வார்த்தைகளை சொல்லி நம்முடைய வாழ்க்கையை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் நம்ம உத்தமர்கள் என்று விளங்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு ஒருவரே. நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு ஒருவரே. அவரை மட்டும் நாம் பிடித்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய பாடுகள் வரும்போதும், நம்முடைய கஷ்டங்கள் வரும்போதும் முன்னிலமே பார்க்கலாம் மிகவும் அதிகமா நம்முடைய நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்த வசனம் படிக்கலாம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். அழைத்து வர சொன்னார். அடுத்த வார்த்தை அவர்களை சொல்லுகிறார்கள், திடன் கொண், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். திடன் கொள், கர்த்தர் உன்னை அழைச்சாச்சு, உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டாச்சு, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டாச்சு. நீ கர்த்தருக்குள்ள பலப்படு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். கர்த்தர் உன்னை வழி நடத்த போகிறார். உன்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போகிறார் என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனங்களே, நாம் இருக்கிற இடத்தை விட்டு எழும்ப வேண்டும். எதற்காக எழும்ப வேண்டும் என்றால் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். உடனே அவன் மேல் வஸ்திரம் என்றால் இந்த உலகத்தை குறைக்கிறது, பாவ கரைகளை குறைக்கிறது, அசுத்தங்களை குறைக்கிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை குறைக்கிறது. தேவன் விட்டு வர சொன்னதே அவன் உடனடியாக என்ன செய்தான்? உடனே எழுந்தான். மேல் சட்டை கலற்றி கொண்டு தூர எறிந்து விட்டு கர்த்தருக்காக எழும்பினான். கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணம் செய்தான். கர்த்தருக்காக தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தான். இந்த உலகம் இனி வேண்டாம். இந்த பிச்சை அடிக்கிற நிலைமை எனக்கு வேண்டாம். இந்த கஷ்ட உலகம் எனக்கு வேண்டாம். இதுவரை என்னை காயப்படுத்தின இந்த உலகம் வேண்டாம். என்னை வேதனைப்படுத்தின இந்த உலகம் வேண்டாம். என்னை துன்புறுத்தின இந்த உலகம் வேண்டாம். என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த உலகம் வேண்டாம். மனிதர்களா வேதனைப்பட்டேனே, இந்த வேதனைப்படுத்துகிற இந்த உலகம் வேண்டாம்.
இதை நான் விட வேண்டும். ஏனென்றால் எனக்குள்ள இயேசு வந்து விட்டா நம்முடைய வாழ்க்கை மாறணும், நம்முடைய சூழ்நிலைகள் மாறணும், நம்முடைய பேச்சுகள் மாறணும், நம்முடைய செயல்கள் மாறணும், நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாகணும். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தராக இயேசுவை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய நினைவுகள் எப்பொழுதும் கர்த்தரா இருக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தரை விட்டு தூரம் போய்விடக் கூடாது. நம்முடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் அப்போ கிட்டி சேர்வதிலே இருக்க வேண்டும். நம்மை கர்த்தர் ஒப்பு கொடுத்தோம் என்றால் நாம் கர்த்தரை சார்ந்திருப்பதில் இருக்க வேண்டும். சில ஊழியக்காரர்களுக்கு வருகிற போராட்டங்கள் நிமித்தம் எவ்வளவு பாடுகள் போராட்டங்கள் அவர்கள் வாழ்க்கையில வந்து அவர்கள் மிகவும் சோர்ந்து போகக்கூடிய நிலைமை வருகிறார். அந்த நிலைமையில் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முன்னாடி இருந்ததை விட அந்த நெருக்கம் வரும்போது கர்த்தரை விடாபிடியா பற்றி கொள்ள வேண்டும், கர்த்தரை உறுதியா பற்றி கொள்ள வேண்டும், கர்த்தரை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ள வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்வையில்லாதவர்களை போல குருடர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமை வருகிறது. ஒரு கஷ்டம் வந்தாலும் அது கண் தெரியாத குருடர்களை போல அந்த கஷ்டத்தை பார்க்க முடியாதபடிக்கு வேதனோடு கலங்கி போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திரு. எதை விட வேண்டுமோ அதை விட்டு விட்டு கர்த்தருக்காக எழும்பும் போது கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு பர்த்திமை குருடனுக்கு செய்கிற ஒவ்வொரு அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேர அர்ப்பணிக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறான்? மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். மேல் வஸ்திரத்தை எடுத்து உதறிவிட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். எழுந்து அந்த இடத்தை விட்டு எழும்பினான். இந்த இடம் எனக்கு தேவையில்லை, இந்த இடம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவன் எழுந்தான். அப்புறம் மனிதர்களை பார்க்க போகவில்லை, இயேசுவை பார்க்கும்படி போனான். இயேசுவின் இடத்தில் வந்தான், இயேசுவை நோக்கி பார்த்தான், இயேசுவின் இடத்தில் வந்தான். அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உலகத்தை விட்டாயே, பாடுகளை கண்டு பாடுகள் வந்தது நிமித்தம் என்னை இன்னும் கிட்டி சேர்ந்தாயே, என்னை நேசித்தாயே, கஷ்டத்துல என்னை தேடினாயே, போராட்டத்துல என்னை தேடினாயே, உன் வேதனை நீங்கும்படி என்னிடத்தில் வந்தாயே, இன்றைக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். என்னை நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தாவே, நான் பார்வை அடைய வேண்டும், நான் பார்வை அடைய வேண்டும். நம்முடைய மனக்கண் குருடாக்கப்பட்டா ஒன்று செய்ய முடியாது. பர்த்திமை குருடன் இயேசுவிடத்தில் வந்து இயேசு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் என்று கேட்டதற்கு நான் பார்வை அடைய வேண்டும். ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எது அவசியம் என்றால் நம்முடைய பார்வை மிகவும் அவசியமா இருக்கிறது. நம்முடைய பார்வை மிகவும் கர்த்தருக்கு அவசியமானதா இருக்கிறது. நாம் பார்வை அடைய வேண்டும். அது உலக ரீதியான பார்வை அல்ல, மாம்சத்துக்குரிய பார்வை அல்ல, மாம்சத்துக்குரிய கண்ணோட்டமும் அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டவர்களாக இயேசுவை பின்னோக்கி செல்ல வேண்டும். ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டவர்களாக பிறருக்கு கர்த்தருடைய அன்பை சொல்லக்கூடியவர்களாக, பிறருக்கு கர்த்தருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, கர்த்தர் செய்த அற்புதங்களை பிறருக்கு சுவிசேஷமாக சொல்லும்படியாக அப்பேற்பட்ட ஆவிக்குரிய கண் எனக்கு திறக்கப்பட வேண்டும் என்று யார் யாரெல்லாம் கேட்பீர்களோ அவருடைய மனக்கண்களை கர்த்தராக இயேசு திறக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். நான் பல பாவங்கள் செய்து விட்டேன், பல போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிப மகளை கர்த்தரை நோக்கி பாரு. உன்னுடைய வாழ்க்கை மாறும். மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது, உன் ஆவிக்குரிய மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது. நீ பாவத்தை விட்டு வெளியே வா, அசுத்தத்தை தொடாதிரு, பாவ வாழ்க்கை வேண்டாம், கர்த்தரை மட்டும் நோக்கி பாரு. உன் வாழ்க்கை மாறும். பாவம் உன்னை நரகத்துக்கு கொண்டு போய்விடும். பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கிறது. பாவத்தை நீ நோக்கி போவாய் என்றால் பாவம் உன்னை விட்டு விலகாது. பாவம் உன்னை பின் தொடர்ந்து கொண்டிருக்கும். அந்த பாவ வலையிலிருந்து உன்னை மீட்டுக்கொள் என்று கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு உன்னை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்
ஒவ்வொருவரும் இந்த கர்த்தரை நோக்கி பாருங்க. என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் கர்த்தாவே, என்னுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் என்று கூப்பிடுங்க. எத்தனை பெற்றோர்கள் வாழ்வு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு ஐயோ என் வார்த்தைக்கு என் பிள்ளை செவி கொடுக்கவில்லை என்று இன்னைக்கு இரவு பகலாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஆத்துமாவை கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இந்த நெருக்கத்துல இந்த என் பிள்ளை என்னை விட்டு தூரம் போய் விடுவாளோ, என் பிள்ளை என்னை விட்டு நீங்கி போய் விடுவாளோ, என்னை வேதனைக்குட்படுத்தி விடுவாளோ என்று கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, அந்த கலக்கத்தை உன்னை விட்டு நீக்கி போட்டு கர்த்தரிடத்துல மனம் திரும்பி இப்பொழுது ஒப்புக்கொடு. நீ செய்த தவறு உன் பிள்ளையின் இடத்துல கர்த்தர் கேட்பா. அந்த கணக்கை கேட்காதிருக்க வேண்டும் என்றால் நீ கர்த்தரிடத்தில் முதலாவது திரும்ப என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தரிடத்துல திரும்ப கர்த்தரை நோக்கி பாரு. இந்த குருடனுக்கு அற்புதம் செய்தீரேப்பா, இந்த குருடனுக்கு பார்வை கொடுத்தீரே, என்னுடைய வாழ்க்கையில பார்வை தாரும் என்று சொல்ல அவரை நோக்கி ஜெபிப்பாய் என்றா உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். அவன் என்ன செய்கிறான்? இயேசு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவன் உலகம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், அந்தஸ்து வேணும், பொருட்கள் வேண்டும் என்று எதுவுமே கேட்கவில்லை. அப்படிதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கும் பாருங்க. அப்படிதான் ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கும். ஏனென்றா உலகத்தை கேட்பாய் என்றா, உலகத்தில் உள்ளவைகளை நாடுவீர்கள் என்றா அந்த உலகம் உங்களை மோசம் போக்கிவிடும். பரலோகம் கொண்டு போக விடாது. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருந்த கர்த்தாவே உம்முடைய அற்புதங்கள் எங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று முழு உள்ளத்தோடு கேட்பீர்கள் என்றால் அது நிச்சயமாய் நடக்கும். அவன் உடனே என்ன செய்கிறான்? பார்வை அடைய வேண்டும் என்றான். அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இந்த தொலைக்காட்சி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனங்களே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இயேசு நம்மிடத்தில் வந்து உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்டா, நான் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படணும், நான் அப்படி வீடு கட்டணும், இப்படி வீடு கட்டணும், அப்படி உயர்ந்த இடங்கள்ல நான் குடியிருக்க வேண்டும் என்கிறதை விட்டு நான் உங்களுக்கு பிரியமா இருக்கிறேன் ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கை மாறணும், என் ஆவிக்குரிய மனக்கண் திறக்கப்படணும், உண்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு முடிவு பறிந்து உமக்காய் வாழ வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்கள் என்றால் உங்க பிள்ளைகள் உங்களோடு கூட ஜெபிப்பார்கள். உங்க பிள்ளைகளும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அம்மா நீங்க ஜெபிக்கும் போது நாங்களும் ஜெபிக்கிறோம் என்று உங்களோடு கூட உட்கார வருவார்கள். அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதமா இருக்கும், அவர்களுக்கு அது விடுதலையா இருக்கும். அதே போல உங்க வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா, அந்த ஆசீர்வாதத்தை தேவஸ்தாமத்துல கேளுங்க. தாவீதின் குமாரனி எனக்கு இறங்கும் என்று விசுவாசத்தோடு கேளுங்க. எந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு ஜெபிங்க. அந்த காரியத்துல விடுதலை கிடைக்கிற வரைக்கும் அவரை விட்டு பிரியாதிருங்க. எந்த காரியத்துல உயர்வு வேண்டுமோ அந்த உயர்வுக்காய் மட்டும் ஜெபிங்க. அந்த உயர்வு கிடைக்கிற வரைக்கும் அவரை விட்டு விலகாதிருங்க. சொல்லுங்க, யாக்கோபு சொன்னான் அல்லவா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன், அப்படி என்றா எனக்கு விடுதலை தருகிற வரைக்கும் நாங்க உம்மை போக விடும் என்று இந்த பர்த்திமை குருடன் எப்படி கர்த்தரை விடாப்பிடியா பற்றி கொண்டிருந்தானோ அப்படி நீங்களும் பற்றி கொள்வீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அவன் விடுதலை பெற்றான், பார்வை அடைந்தான். அவன் மறுபடியும் இருந்த இடத்திற்கு போகல, மறுபடியும் பிச்சை கேட்கும்படி போகல, மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு போகல, தன் குடும்பத்தாரை தேடி போகல, தன் சொந்த பந்தத்தை தேடி போகல. யார் அற்புதம் செய்தாரோ, யார் விடுதலை கொடுத்தாரோ, யாரு அவங்களுக்கு அற்புதத்தை நாடி யாரை பின்பற்றினானோ அவர்களுடைய வாழ்க்கை இயேசுவை பின்பற்றுகிறவனாய் கடந்து போனான். பார்வை அடைந்தவனாக இயேசுவை பின்பற்றுகிறவனாய் அவன் கடந்து போக வேண்டியது வந்தது. அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான், பிரகாசம் அடைந்தான், அவனுடைய முகமும் பிரகாசம் அடைந்தது. அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். உலகத்தை அவன்
உலகத்தை நோக்கி அவன் பின்னாக போகல, கர்த்தருக்கு பின்னாலே போனான். இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்றால், இயேசுவுக்கு பின்னோக்கி செல்வோம் என்றால், கர்த்தர் செய்த அற்புதத்தை மறவாதபடி அவரே நோக்கி பார்ப்போம் என்றால், அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கூப்பிடுங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடும் போது அவர் நிச்சயமா இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்படி அற்புதம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தம், இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. ரீகபோ சந்துள்ள ரகபோ ஷபா ரகந்த ரீகபா தொரிகபா லகு. சகோதரியே, உன்னை அடிமைப்படுத்தும்படி உன் வீட்டார் உன்னை கட்டி போடுகிறார்கள், உன் வீட்டார் உன்னை துன்பப்படுத்துகிறார்கள், உன் வீட்டார் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். ரீகபோ சந்துள்ள ரகபோ ஷியாந்த ரீகபா லகா. உன் குடும்பத்திலிருந்து ஒருவரிடம் நீ வாங்கின பணத்து நிமித்தம், நகை நிமித்தம், கடத்து நிமித்தம் உன் குடும்பம் இன்றைக்கு உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீ தத்தளித்து கொண்டிருக்கிறாய். உனக்கு விடுதலையே இல்லாதபடி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். எனக்கு விடுதலை கிடைக்காதா, என விடுதலை தர ஒருவர் உண்டென்றா, அவர் என்னிடத்தில் பேசட்டும் என்று கதறுகிறாய் அல்லவா? ஆதியில் இருந்த அன்பை நீ மறந்தாய் என்பதை கர்த்தர் நினைவு கூறுகிறார். நீ ஆதியில் இருந்த அன்புக்கு மறுபடியும் திரும்பும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அருமை சகோதரியே, அருமை வாலிப மகளே, கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறார். ரூபி, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ கர்த்தரிடத்தில் திரும்பும். உன் பாவத்தை விட்டு பரிசுத்தமுள்ள தகப்பனை நோக்கி பாரு. பாவத்தின் சம்பளம் மரணம். ரீகாபா லகுன் தரபோ ஷபா ரகந்த ரீகரா ரீகாபா லகுன் தரபோ ஷியந்தரி ரீகாபா லகுன் தரபா. அருமை மகளே எஸ்தர், நீ கர்த்தரை நோக்கி பார்க்கிறாய் உண்மை, ஜெபிக்கிறாய் உண்மை, கர்த்தரை தேடுகிறாய் உண்மை, கர்த்தருக்குள்ள அன்பு கூறுகிறாய் உண்மை. ஆனால் உன்னுடைய இருதயம் தூரமா இருக்கிறது. உதடுகளினால் கர்த்தரை கனம் பண்ணுகிறார், உன் இருதயமோ தூரமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை மகளே, நீ கர்த்தரிடத்தில் திரும்பும். உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா. இது நடக்குமா என்று எதிர்பார்க்காத. இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதல்ல. கர்த்தர் உனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றி முடிப்பார். அதற்காக உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உனக்காக பெரிய காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய நினைக்கிற தடைப்படாது. உன் நிமித்தம் உன் குடும்பம் வேதனைப்படுகிறது, உன் நிமித்தம் உன் குடும்பம் கண்ணீர் வடிக்கிறது. அந்த குடும்பத்துக்கு நீ சமாதானம் உள்ளவளாய் மாறு. கர்த்தர் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சியை கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ரீகாபோ சந்துல ரகபோ ஷியாந்தரி. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று வேதம் சொல்லப்படுகிறது. குடும்பத்தின் நிமித்தம் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற ஸ்திரியை கர்த்தரை நோக்கி பாரு. உன்னுடைய வேதனைகள், துக்கங்கள் உலகத்தில் சொல்ல முடியாதவைகளா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உன் இருதயம் கர்த்தருக்கு தெரியும். உன் இருதயம் எப்படிப்பட்டது என்பது உனக்கு தெரியும். உன் மாமியார் உன்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறார்கள், உண்மைதான். உன் குடும்பம் உன்னை கஷ்டப்படுத்துகிறது, உண்மைதான். ஆனா நீ கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.